கணேஷ் டியர் ஆஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புகிறேன். சொல்லி கொஞ்ச நாளாகவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாங்க லாங் வீடியோ எதுவும் வந்திருக்காது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தனால பார்த்தீங்கன்னாங்க நம்மளால் வீடியோ தொடர்ந்து கொடுக்க முடியல. அது ஒரு கவலையாக போச்சுங்க டிஆர்எஃப். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு 2 விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்எஃப் ஃபேமிலி, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டங்கள் எல்லாம் பேச வந்திருக்கோம் டிஆர்எஃப். சரி, ஃபஸ்ட்டு நம்ம டிஆர்எஃப் ஃபேமிலியே கொடுத்துடலாம். சரி, ஸ்டார்டிங்லேருந்து என் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலில் 20K சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நான் 20K சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன். இப்போ அந்த 20K இல்லை, மறுபடியும் நான் ஒரு சேனல் ஆரம்பித்து ரிட்டன் தொடர்ந்து வீடியோ எடுத்து போட்டு ரிட்டன் 20K எடுத்துகிட்டு வந்திருக்கு டிஆர்எஃப். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லி இன்னும் எனக்கு நீங்கள் நிறைய ஆறுதல் சப்போர்ட்டெல்லாம் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. வண்டி வேறு போகுதா? உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் அது சொல்ல வேண்டாம், அது சொல்லி தான் நம்ம ஃபஸ்ட்டு சேனல்லையே காப்பிரைட் கொடுத்து அந்த சேனலே ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. ஐயோ, யாரா நம்ம ஃபஸ்ட்டு சேனலுக்கு கொஞ்சம் என்னாச்சுன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லிடுறேன். சொல்லி இதுக்கு முன்னாடியே நான் பார்த்தீங்கன்னா நிறையா சேனல் வச்சுருந்தேன். எந்த சேனல்லையும் எனக்கு சக்ஸஸ் ஆகலைங்க டிஆர்எஃப். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் பண்ண சேனல் பார்த்திங்கன்னாங்க ஒரு ஜோக்கான சேனல் தாங்க ஸ்டார்டிங் பண்ணேன். சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாச்சும் ஒரு வீடியோ கிடைக்கும் இல்லைங்க, ஜோக்காக மற்றவங்க யாராச்சும் பேசி போட்ட வீடியோவை ரிட்டன் நாம் ஒரு ரீக்ரியேட் பண்ணி அந்த வீடியோ ஒரு இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தேங்க. சொல்லி அந்த சேனலோட நேம் பார்த்திங்கன்னாங்க கண்டென்ட் மாமின்னு சொல்லிட்டு அந்த சேனலோட நேம் பார்த்திங்கன்னாங்க ஆரம்பித்து தொடர்ந்து வீடியோ எடுத்து போட்டுருந்தேன். ஒரு 2 வீடியோ 3 வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸு என்னோட கூட இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. சொல்லி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு டிஆர்எஃப். அதை பார்த்திங்கன்னாங்க அந்த சேனலே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அந்த சேனலில் பார்த்திங்கன்னாங்க நானும் என் ஃப்ரெண்டும் இருந்திருப்போம். அந்த சேனலோட ஃபோட்டோ வேணால் இருக்கும், அந்த ஃபோட்டோ வேணால் உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க டிஆர்எஃப். செகண்ட் சேனல் பார்த்திங்கன்னாங்க கேமிங் சேனல் ஆரம்பித்தோங்க டிஆர்எஃப். கேமிங் பார்த்திங்கன்னாங்க அப்போல்லாம் நிறைய கொரோனா டைமில் பார்த்திங்கன்னாங்க கேமிங் விளையாண்டுட்டு இருப்போம். அப்புறம் ஃப்ரீ ஃபயர் எல்லாம் விளையாண்டுட்டு போவோம். அப்போ நிறைய பப்ஜி மாமி அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க ஃப்ரீ ஃபயரு கேமிங்கெல்லாம். அவங்க வீடியோவில் நல்லா ட்ரைனிங் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா நானும் ஒரு கேமிங் சேனல் ஆரம்பித்தேன். சொல்லி கேமிங் சேனல் பார்த்திங்கன்னாங்க கேமிங் தமிழன். இது ஏற்கனவே ஒரு ஆள் வச்சுருப்பாரு கேமிங் தமிழன்னு, சும்மா நானும் வச்சு விட்டேன் கிடையாது. கேமிங் தமிழனும் தமிழன் கேமிங்கும் இல்லைங்க, சொல்லி அந்த மாதிரி வச்சு விட்டேனேங்க. சொல்லி ஃப்ரீ ஃபயர் வீடியோ நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து லைவ் எடுத்து போட்டுப்போம், சும்மா எடுத்து போட்டுருப்போம். அந்த சேனலோட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குமா இருக்காதுன்னு தெரில, இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறேங்க, இல்லைன்னா தெரில. ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். நான் எப்படியாச்சும் எடுத்திருப்பேன், துண்டு கட்டியிருப்பேன், இது கட்டியிருப்பேன், ரிப்பல் மாதிரி கட்டியிருப்பேன். அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன் டிஆர்எஃப். செகண்ட் சேனலே அதுதான். தேர்டு சேனல் பார்த்திங்கன்னாங்க அப்போ தான் நான் இந்த ரைடுக்குள்ளே வந்தேன், ட்ராவல் ரைடு இந்த மாதிரி வந்தேன். சொல்லி அப்போ பார்த்திங்கன்னாங்க என்கிட்ட ஒரே ஒரு சைக்கிள் இருந்துச்சு. இந்த சைக்கிளை வச்சு நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து போட்டேங்க. குட்டி ரைடர்னு ஆரம்பித்து சும்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மலைக்கில் சும்மா போயிட்டு வருவேன். ஒரு சின்னோண்டு நோக்கியா ஃபோனை வச்சுட்டு எடுத்துகிட்டு வ்ளாக் எடுத்துகிட்டு போயிட்டு வருவேன் நிறைய. சொல்லி அப்போயே பார்த்திங்கன்னாங்க எனக்கு கேமராலாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. இந்த சேனல் இருக்கும்போது பார்த்திங்கன்னாங்க கேமராலாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எப்படியோ கொஞ்சம் லீவ் கிடைக்கிற டைமில் கொஞ்சம் வேலைக்கு போய்ட்டு கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து ஒரு சின்ன கோப்ரோ கேமரா வாங்கி வச்சுருந்தேன். அதை இருங்க உங்கள்கிட்ட காட்டுறேன். இது தாங்க அந்த கேமரா. என் சேனலில் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ண கேமரானா இது தாங்க. இது இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, ஆனால் பேட்ரி தாங்க போயிடுச்சு. இந்த கேமரா வச்சு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ அடிச்சு பார்க்கணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் மறக்காம பார்த்துக்கோங்க. நான் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, டைம் பார்த்திங்கன்னாங்க கரெக்டாக 12 o'clock ஆகுது. சொல்லி நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தாங்க இவ்வளோ ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கிறேன். வேறு இடத்துக்கு எடுத்துக்காதீங்க டிஆர்எஃப். சொல்லி என் ஃபஸ்ட்டு கேமராவே இது தாங்க டிஆர்எஃப். சரி, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னாங்க எங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லை, பெரிய கேமரா வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லை. என்னால் முடிஞ்சு இது கரெக்டாக 1200 நினைக்கிறேன். உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா கீழே லிங்க் தரேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. சொல்லி 1200 பிகினர் யூடியூபர்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த கேமரா. ரொம்ப முக்கியம் இருக்கும் கேமரா குவாலிட்டி. சொல்லி நான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேமராவில் கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது
சொல்லி அந்த யூடியூப் சேனல் ஆசையே போயிடுச்சு. கொஞ்ச நாள் யூடியூப் சேனலுக்குள்ளே வரல. நிறைய டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் யூடியூப் சேனலுக்குள்ளே வரல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 2023 மறுபடியும் ஒரு சேனல் ஆரம்பித்தேன். 2023 2024 ஒரு சேனல் ஆரம்பித்தேன். 2023 தான் இந்த குட்டி ரைடர், 2024 தான் இந்த தர்னிஸ் இன் வ்ளாக்ஸ். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோ எடுத்து போட்டே இருப்பேன். சொல்லி போட்டே இருக்கும்போது ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆனோன்னு எனக்கு ரொம்ப என்னடா ரீச்சே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு டல்னஸில் போயிட்டேன். அப்பயும் நிறைய டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அப்போ தாங்க நான் ஒன்று யோசித்தேன், டிமோட்டிவேட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே போகட்டும், நம்ம வேலையை கரெக்டாக தானே பார்த்துட்ருக்குறோம் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு தொடர்ந்து வீடியோ எடுத்து போட்டே இருந்தேன். ஒரு வாரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஒரு வாரம் இல்லை, 1 மந்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஓகேவா டிஆர்எஃப் 1 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சொல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவுக்கு மட்டும் நல்ல ஒரு ரீச் கிடச்சிச்சுங்க. அந்த வீடியோனால் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு 20K சப்ஸ்கிரைபர் கிடச்சாங்க. சொல்லி அந்த வீடியோவில் கொஞ்சம் இன்கமும் வந்துச்சு. இன்கம்னால் அது எடுக்கலை சொல்லி ஒய்டி ஸ்டூடியோவில் அப்படியே இன்கம் கொஞ்சம் ஏறிட்டு இருந்துச்சு. அந்த மானிட்டர் இந்த இதெல்லாம் அப்ளை பண்ணுவாங்கள்ல டிஆர்எஃப், சரி அது என்னது ஐயோ அது எதோ சொல்லுவாங்க, இப்போ கூட நான் அப்ளை பண்ணாங்க சொல்லி அட்ரஸ் பேமெண்ட்டு, அப்புறம் எதுவும் சொன்னாங்க கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டு, இதெல்லாம் அப்ளை பண்ணாங்க. இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ விடுங்க டிஆர்எஃப். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் போக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோவில் நான் சினிமா மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் பார்த்திங்கன்னா என் சேனலில் இது மட்டும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன் சொல்லி அதை சொல்லிட்டு டிஆர்எஃப் அது சொன்னனால பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுத்து தூக்கி விட்டாங்க வீடியோவை. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் டல்னஸ் ஆகிட்டேன். சொல்லி என்னடா இந்த சேனலில் போயிடுச்சு, நம்மளுக்கு வேறு என்னடா சேனல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டல்லாக ஆகிட்டேன். இனிமேல் யூடியூப் சேனலில் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிட்டேன். சொல்லி இருந்தாலும் என் ஃப்ரெண்டு சொன்னான், என்னால் முடியல விட்ட நீ ட்ரை பண்ணி போடு. அது ஆரம்பித்தது தான் இந்த தர்னிஸ் ரைடர்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 20K சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, 21K சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லி அந்த சேனல்லே விட்டுருந்தேன்னா மறுபடியும் இந்த சேனலில் நான் அடிச்சிருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றில் ஃபெயிலியர் ஆனாங்க, இன்னொன்றில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் டிஆர்எஃப் சொல்லி. இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன், நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் சினிமாலெல்லாம் நடிச்சிட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நான் ஒரு பெரிய லெவலுக்கு இருக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு இருப்பேன் நினைக்கிறேன். இது சொல்ல முடியாது, இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு அப்படி வேணால் மாறலாம். நான் இப்போ இப்படி இருக்கிறேன், நாளைக்கு கீழே கூட மாறலாம். இதே மாதிரி தான் டிஆர்எஃப். ஓகேவா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட போட்டு உங்கள் போட்டு ஒரே ஒரு மொபைல் ஃபோன் இருக்குதா, பயப்படாதீங்க. வெறும் கேமரா மட்டும் ஆன் பண்ணி உங்கள் ஃபேஸை காட்டி பேசுங்க. உங்கள் சப்ஸ்கிரைபர் கூட நிம்மதியாக பேசுங்க. அப்புறம் தாங்க உங்களுக்கு ஒன்று சாதிச்சுன்னு சொல்லணும். அவங்க பண்ணுறாங்களே ஒரு கமெண்ட், அதில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் தரும் சொல்லி. என்னோடய சப்ஸ்கிரைபரை எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, எனக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சொல்லி. டிமோட்டிவேட் வந்தால் தான் நம்ம லைஃப்பில் சாதிக்க முடியும், அதுலேனா கண்டிப்பாக சாதிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆனால் தான் இன்னொரு சக்ஸஸ் ஆகும். நான் அதுவும் சொல்லிக்கிறேன், ஒரு ஃபெயிலியர் ஆனால் தான் ஒரு சக்ஸஸ் ஆகும் டிஆர்எஃப் சொல்லி. நான் ஒரு 2 விஷயத்தை பேசலாம்னு வந்தேன் டிஆர்எஃப். ஒன்று பார்த்திங்கன்னா டிஆர்எஃப் ஃபேமிலி, இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டோரி. இப்போ பேசினதுக்குள்ள என்னோடய லைஃப் ஸ்டோரி தான். டிஆர்எஃப் ஃபேமிலி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி ஃபேமிலிங்க டிஆர்எஃப். இப்போ தான் நம்ம ஒரு 20K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். இந்த வருஷத்துலேயே எனக்கு ஒரு ஆசைனா ஒரு 5 மில்லியன் அடிக்கணும்னு ஆசைங்க, இல்லைன்னா ஒரு 100K அடிக்கணும்னு ஆசைங்க. அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஃபேமிலி கண்டிப்பாக நிறைவேற்றிங்க நம்புகிறேன் சொல்லி. பார்க்கலாம் டிஆர்எஃப், போக வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் சொல்லி. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டிவிட்டு போங்க சொல்லி. இதுக்கு மேலே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம வ்ளாக் சேனல்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கீழே லிங்க் தரேன் சொல்லி. லவ் யூ ஸோ மச் டிஆர்எஃப். நீங்கள் யாராச்சும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற வந்து தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஆர்எஸ் தயக்கமாக இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், கீழே ஐடி தரேன். லவ் யூ ஸோ மச், லவ் யூ ஆல். Bye bye.